நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார் தொலைபேசி வாயிலாக. வணக்கம் திரு பிரியன். வணக்கம். நடிகர் விஜயனுடைய பேச்சு, அதனுடைய சாராம்சம் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு? அதாவது ரொம்ப சுருக்கமான பேச்சு, அதே சமயம் இன்றைய இளைய சமுதாயத்துக்கு தேவையான ஒரு பேச்சா நான் பாக்குறேன். போன வாட்டி அவர் இதே விருது வழங்கும் விழாவில் பேசும்பொழுது பெரியார், காமராஜர், அம்பேத்கர் போன்றவர்களெல்லாம் குறிப்பிட்டு பேசி அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கோங்க, அவங்களோட புத்தகங்கள்லாம் படிங்கன்னு ஒரு அட்வைஸை கொடுத்தாரு. இந்த வாட்டி அந்த மாதிரி பேசாமலேயே ஒரு விஷயத்தை கன்வே பண்ணியிருக்காரு. நாங்குநேரியில ஆதிக்க ஜாதி மாணவர்களால் தாக்கப்பட்ட சின்னதுரை என்ற பட்டியலின மாணவனை பக்கத்துல போய் உட்கார்ந்து ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து அவர் பல விஷயங்களை அவர் கன்வே பண்றதை நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், 3 பாயிண்டா அவரோட பேச்சு 3 இதா எடுத்துக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா தலைமை பண்பை வளர்த்துக்கணும், எல்லா துறையிலையும் தலைமை பொறுப்புல வரணும், அதே சமயம் அரசியலையும் ஒரு கேரியரா எடுத்துக்கணும், அரசியலையும் ஒரு தலைமை பொறுப்புக்கு வரணும், நல்ல தலைவர்களுக்கு தேவை இங்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ மாணவர்களை அரசியலையும் ஒரு கேரியரா பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அதே மாதிரி சோசியல் மீடியாவில் வர செய்திகள், பொய் செய்திகளை நம்ம அலசி ஆராய்ஞ்சு எது பொய் எது உண்மைன்னு பார்க்கணும். அப்பதான் அரசியல்வாதிகளோட பொய்களை நம்ம உணர முடியுன்ற ஒரு விஷயங்கள். அதே சமயம் கடைசியா அவர் எடுத்தது இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக அது சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற உறுதிமொழி எடுக்க வச்சார் இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஸோ இது அது ஒரு பரபரப்பான அரசியல் இந்த வாட்டி அவர் பேசாட்டி கூட ஒரு ஆக்கப்பூர்வமான சில விஷயங்களை இளைய தலைமுறைக்கு கன்வே பண்ணது மூலமாக இந்த சிறு உரையை ரொம்ப அற்புதமான ஒரு உரையா மாத்திருக்காரு விஜய் என்பது என் கருத்து. அது ஒரு அற்புதமான உரை, மாணவர்களுக்கு அறிவுறுத்தல், வாழ்த்து சொல்லக்கூடிய வகையில அந்த உரை மேல எந்த குறையும் இல்லை. ஆனா அவர் அரசியல் கட்சி தொடங்கி போன வருஷமாவது அம்பேத்கர், பெரியார், காமராஜன் ஒரு அழுத்தமான கருத்தை சொன்னாரு. இந்த முறை ஏன் சொல்லல? இன்னும் 2 ஆண்டுகளுக்கு கூட இல்ல, சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி ஆட்சியை பிடிக்கணும் கிளம்புறங்கிறாரு. ஆனா அரசியல் பாதையை, தன்னுடைய கொள்கை பாதையை அவர் ஏன் அழுத்த நிறுத்தமா சொல்ல முடியல இந்த உரையிலன்னு விமர்சன பார்வையும் வருதே, அதை எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இன்னைக்கு 26 அரசியல் அவர் போட்டி போடும் பொழுது இன்றைக்கு இருக்கிற மத்திய அல்லது மாநில அரசுகள் அதை பத்தின அவருடைய, ஏன்னா எந்த காரணத்தினால இப்ப இருக்கிற அரசை நீங்க மாற்ற விரும்புறீங்க அல்லது என்ன காரணத்தினால நீங்க ஆட்சிக்கு வர விரும்புறீங்கன்ற விஷயங்களை நீங்க மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது அவசியமா இருக்கு. அப்ப இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டுமல்ல, நாட்டையும் ஃபேஸ் பண்ணி நாடும் எதிர்கொண்டு இருக்கிற பல முக்கியமான பிரச்சனைகள்ல நீட் உட்பட இன்னைக்கு இளைஞர்களுடைய முக்கியமான பிரச்சனை, ஒரு பிரச்சனை நீட் பிரச்சனை, அதை பத்தி அவர் இன்னைக்கு பேசியிருக்கலாம். பட் அது விட்டுட்டார். அது ஒருவேளை அது இன்னும் மேல் படிப்பு மாணவர்கள் சம்பந்தப்பட்டதுன்னு விட்டாரான்னு நினைக்கிறேன். பட் இந்த இளைஞர்களுக்கு அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அதுல அவருடைய கருத்துக்கள் என்னன்றது மக்கள் எதிர்பார்ப்பாங்கன்றது உண்மைதான். ஆனால் இந்த சமயம் அது வேண்டாம், இந்த மாணவர்கள்ட்ட அது வேண்டாம், அது தனியா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணத்துல அவர் இருக்கக்கூடும். ஆனால் எவ்வளவு விரைவாக இது போன்ற விஷயங்கள்ல எல்லாம் வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்ச பிறகு பல்வேறு பிரச்சனைகள்ல அவருடைய கருத்தை சொல்லாம போனார்னா மக்கள் அவரை பத்தின ஒரு மதிப்பீட்டை எப்படி போட முடியும்? சோ அவர் தன்னுடைய மனதில் இருக்கிற எண்ணங்களை வெளிப்படுத்தினால்தான் இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கும், அது உண்மையான நோக்கம் தானா, அது மக்களுக்கு இவர் செய்ய மாட்டாருன்றதெல்லாம் தெரிய வரும். அது எவ்வளவு விரைவில் இந்த மாதிரியான ஒரு முழு அரசியல்ல ஒரு குதிக்கிறாரு, அது ஆட்டோட கரையில இருந்து வெடிக்கையே பார்த்துதான் போடுமா, ஆட்டுக்குள்ள குதிக்க வேண்டாமா, நீஞ்ச வேண்டாமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. உங்க கேள்வி கரெக்ட் தான். இதற்கான பதிலை விஜய் உடனடி விரைவாக இதற்கான பதிலை அவர் அளிக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்தும். நன்றி திரு பிரியன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமை